Mdmc Medical channel. So இப்போ என்னன்னா நாங்கள் வந்து Genesis'24 MMCயில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இவர் வந்து ஜெனிசிஸ் அதாவது அகாடமிக் கிளப் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணால் கூட இங்கே உட்காந்து படிக்கணும்னு சொல்லி சின்சியராக ஒரு கருத்து அப்பெல்லாம் ஒன்றும் நல்லா சத்தியமூர்த்தி மேலே தமிழ் பண்ணுற டான்ஸ் இருக்கா? அது நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது தரலையே அப்படி இவர் டான்ஸ் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சரி ஓகே காய்ஸ், ஒரு vlog நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுறேன் எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. சரி பாய்டா. எங்கே நம்ம போகிறோம்? MMCக்கு போகிறோம். நீ சொல்லு. எங்கே நம்ம போகிறோம்? அப்படியே அவன்கிட்ட காட்டணும். சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? சென்னைக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? நீ போதுண்டா, சென்னைக்கு போகிறோம். மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுருக்கான் பீட்சாவை. தற்கொலை எவ்வளோ நேரம் நீட்டிருப்ப தின்னு. எனக்கு வயிற்று தேய்ச்சலா இருக்கு. காய்ஸ், சென்னை ரீச் பண்ணிட்டோம். தூங்கிட்டு இருந்துச்சு. ஓன்ட்டு ஆரம்பிச்சோம். காய்ஸ், ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் ஒர்க் ஷாப்புக்கு. சீக்கிரம் கிளம்புறாது. உனக்கெல்லாம் மாஸ் பிஜிஎம் ஒரு கேடு அப்பெல்லாம் ஆயிருக்கு. எடுத்துகிட்டே போவே ஐயோ வீடியோ எடுக்காம போயிட்டு அப்படியே பேசிட்டுப்பா கைஸ். அப்படியே காலி கேமரா வச்சுப்பா கைஸ். நாங்கள் இப்போ வந்துட்டு இது பண்ண போகிறோம், அது பண்ண வரோம். ஐயோ சாத்துங்க. ஏய், இந்த மெயின் ஏரியாக்கெலாம் நாங்கள் வரல. அவசரமாக போயிட்டுருக்கோம். டைம் ஆகிட்டுருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். Genesis'24 இது MMC கண்டக்ட் பண்ணுற ஒரு மெகா இன்டர் காலேஜ் அகாடமிக் ஈவெண்ட். இதில் ஒர்க் ஷாப்ஸ், குவிஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நாங்கள் ஜென்ரல் சர்ஜரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணோடனே அங்கே வந்து எல்லாம் அசம்பிளாக இருந்தாங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் டோக்கன் அப்புறம் ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு டேபிள் 4 ட்ராமான்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு செமினார் ஹால் மாதிரி ஒன்று உட்காந்துருந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருந்தாங்க. அதில் சும்மா புக்லெட்டு அப்புறம் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சும்மா ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஜென்ரல் சர்ஜரினா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து பிளான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், லேப்ரோஸ்கோப்பி, இஃபாஸ்ட்டு, அப்புறம் இன்சைட் கிளினிக்கு, அந்தமாரி 4 சப் டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபியூச்சர் கிளாஸுக்கு ஒரு பேட்ச் போயிருக்காங்க, லேப்ரோஸ்கோப்பி ஒரு பேட்ச் போயிருக்காங்க, இஃபாஸ்ட் ஒரு கிளாஸ் போயிருக்காங்க, பெட்செட் கிளினிக்கு பட்டாரமா 100 பேரை இந்தமாதிரி டிவைட் பண்ணி ரொட்டேஷனில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ராமா கிளாஸஸில் இருக்கோம், ட்ராமா கிளாஸஸில். ஸோ அங்கே வந்து இப்போ சார் வந்து லெக்சர் எடுக்க வந்துட்டாங்க. Relationship is the relocation that you have to do urgent evacuation next week. Management is again by craniotomy and you clear the clots. Next. With the arm in the back, so there's good exposure of this triangular shape. Next. Then what you do? ட்ராமா கிளாஸ் முடிச்சோன்னா நாங்கள் வந்து லேப்ரோஸ்கோப்பி கிளாஸ் போனோம். ஸோ அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெக்சர் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லேப்ரோஸ்கோப்பி பண்ண போனோம். ஸோ அப்புறம் உட்காந்துட்டு இருக்கோம் எடுத்து கிளிப்பிங்ஸ் லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக லேப்ரோஸ்கோப்பி எப்படின்னு சொல்லி பண்ணி காட்டுறதுக்கு நாங்கள் ஸ்கில் லேபுக்கு போயிருந்தோம். இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்கில் லேபில்.
அதாவது லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜரி மட்டும் இல்லாமல் லைக் சூச்சர் லேப்ரோஸ்கோப்பிங்கில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சார் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது நல்லாவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த நான் ட்ரை பண்ணேன், சும்மா வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து 2 பாக்ஸ் இருக்கும், ஒன்று க்யூப்ஸு அப்புறம் ஸ்பியர்ஸ் இருக்கும். அது ஆல்டர்னேட்டிவாக இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஷூட் பண்ணி போகணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பெட்சைட் கிளினிக் போனோம். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேசஸ் வந்து காமிச்சிருந்தாங்க, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே இருக்க பிஜிஸ் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் அங்கேயும் கூட்டு போயிருந்தாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன்லேருந்து அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை எப்படி சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க, ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணி எப்படி பிரிக்கிறாங்க பேஷண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் அங்கேயும் பேஷண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் போய் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இஃபாஸ்ட்னா எக்ஸ்டெண்டட் ஃபோக்கஸ்டு அசஸ்மெண்ட் வித் சோனோகிராஃபி ஃபார் ட்ராமா. அதாவது என்னென்னா பெட்சைடில் அல்ட்ராசோனிக் எக்ஸாமினேஷன் மூலயமா லைக் இந்த லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிஸை ட்ராமா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குது, என்ன லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரி ஸ்ப்ளீன் இல்லையா, தொராசிக் கேவிட்டி இல்லையா, அப்டமன் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது டெக்னிக் அது சொல்லி கொடுத்தாங்க. காய்ஸ் மணி இப்போ 2 காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிது. அது இப்போ சுற்றி ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நல்லா தான் இருந்துச்சு, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலும் ரொம்ப டைம் எடுத்துச்சு, காலைல பயங்கரமாக வலிக்குது. இப்போதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் தான் மெயினான கிளாஸ், சூச்சரிங் எப்படி போட்டு சொல்லி தருவாங்க. அதுக்காண்டி தான் எக்ஸாக்டிங்காக இருக்கும். என்னடா போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாம் இன்ஸ்டியூட் தான். காய்ஸ், ஹீஸ் டாக்டர் முதலியார். இவர் தான் வந்து அந்த ஓஜி அப்ஸ்டெடிக் அண்ட் கைனடிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் அப்ஸ்டெடிக் அண்ட் கைனடிக்ஸ் புக் எழுதினவர். இந்த ஒரு புக் எழுதினா தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். அப்புறம் எங்களுக்கு லஞ்ச் அலாட் பண்ணியிருந்தாங்க, ரெட் ஃபோர்ட்டில் லஞ்ச் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் போய் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு லஞ்ச், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே வந்துட்டோம். சரி ரெட் ஃபோர்ட்டை வந்து சும்மா வெளியே ஃபோட்டோ எடுக்க போகலாமே சொல்லிட்டு வெளியே சும்மா வெளியே இருந்து வியூ எப்படி ரெட் ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சும்மா ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன், சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்விட்சர் கிளாஸ் போனோம். ஸ்விட்சர் கிளாஸ்க்கு எங்களுக்கு ஸ்விட்சர் கிட்டு கொடுத்தாங்க. ஸோ அது நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து அது சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும், என்ன எப்படி பண்ணணும், ஸ்விட்சரிங் எப்படி நாட் போடணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக, அப்புறம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் வந்துச்சு. நான் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 1 hour later. என்னதான் ஸ்விட்சரிங் போட கஷ்டமாக இருந்தாலும் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆல் ஓவர் டே எண்ட் ஏதோ நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. 1 eternity later. போட்டியா நீ? காலேஜில் இருக்கேன்னு கேட்டான், என்னப்பா தனியாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான். இவங்களாம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன், நீ தனியாக இருக்கேன்னு கேட்டாங்க. போட்டியாடா காமி? இது மேம் போட்டது, இது அடுத்து நான் போட்டது, இது அடுத்து நான் போட்டது, இதுவும் அடுத்து நான் போட்டது. பெட்டர், இட்ஸ் கெட்டிங் பெட்டர். இருங்க பாய். இது வந்து கொஞ்சம் லேட்ரலைஸ் பண்ணணுமா கடைசியாக கட்டும் போது, அது மட்டும் சின்ன தப்பு. அப்புறமா நினைக்கிறேன் டயர்டாக இருக்குன்னு. காய்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி டயர்டாக இருந்துச்சோப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வெறியா பண்ணிட்டு இருக்க பாரு. இங்கே இருக்கிற கேமரா
ஊசா என்னடா பண்ற? பூ கட்டிட்டு இருக்கியா? எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது பிஜி மேம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. சுவிட்சிங் எப்படி போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மேம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 2 ஆர்ட்ரி இருக்குது, அதை நம்ம டைப் பண்ணிட்டு எப்படி நம்ம அடுத்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படி பெரிய வெசல்ஸ் ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த ரூம் இப்போ கட் பண்ணிட்டோம்னா கட் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று போட்டு நான் சொல்லு சரியா? இப்போ நான் வெசல் கட் பண்ண போகிறேன். இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே நான் கட் பண்ணிடுறேன். இது சிங்கிள் ஹேண்ட் ஒன்று சரியா? 1 திரும்ப ஒரு வழியாக முடிஞ்சு இன்னைக்கு டென்டல் சர்ஜரி ஒர்க் ஷாப். ஏதோ 1500 கொடுத்ததுக்கு ஒருத்தர் தான் கொடுத்தாங்க. ஓகேவா இருந்துச்சு. ஸோ பாய் காய்ஸ். ஏதோ ஒருத்தப்படாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். பாய்.